வலது பாதணி ஒருவரிடமும் இடது பாதணி மற்றொருவரிடமும் செய்ய கொடுப்பார்கள். இருவரும் ஒரே ஊரில் இல்லாமல் வெவ்வேறு ஊர்களில் இருப்பார்கள். பாதணிகள் தனித்தனியாக செய்வார்கள். 48 நாட்கள் உணவு கட்டுப்பாடு இருந்து விரதம் மேற்கொண்டு பாதணிகளை செய்வார்கள். இவைகள் 6 மாதத்திற்கு ஒரு முறை செய்ய வேண்டும். இவர்கள் பாதணிகளை கொண்டு வந்து அரங்கனுக்கு சமர்ப்பிக்கும் போது கோவில் மரியாதையை செய்வார்கள். பழைய பாதணிகளை அரங்கன் திருவடிகளை விட்டு கழட்டிவிட்டு புதிய பாதணிகளை மாற்றி விடுவார்கள். அதிசயமான விஷயம் என்னவென்றால், திருவடிகளை விட்டு எடுத்துள்ள பழைய பாதணிகளில் 2லும் பாத பகுதியில் தேய்மானம் இருக்கும். இவ்வாறு மாற்றியுள்ள தேய்மானம் அடைந்த அரங்கன் பாதணிகள் தான் இங்கு நீங்கள் பார்ப்பது. ஸ்ரீரங்கம் கோவில் சென்றால் யார் வேண்டுமானாலும் இந்த அரங்கன் அணிந்த தேய்மானம் கண்டுள்ள பழைய பாதணிகளை கண்ணில் ஒற்றிக்கொள்ளலாம். இதை பார்ப்பதே கோடி புண்ணியம்.